Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் நம்ம சிங்கிள் வேர்ஹவுஸ் லொகேஷன் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு வேர்ஹவுஸை எந்த இடத்தில் வைப்பது, எங்கு திறப்பது, வேர் டு ஓப்பன் ஆர் வேர் டு ஹேவ் ஆர் லொகேட் தி வேர்ஹவுஸ் என்பதை பற்றி பார்த்தோம். இதில் 7 பாயிண்ட்ஸ் இருந்தது, 7 இடங்கள் இருந்தன. அதான் C1 to C7 என்று போட்டிருக்கிறோம். சிட்டிஸ்னால C போட்டிருக்கிறது. அதில் 3 சப்ளை, 4 டிமாண்ட். இந்த நீல நிறத்தில் இருக்கிறதெல்லாம் சப்ளை, பச்சை நிறத்தில் இருப்பது டிமாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சப்ளை இடத்துலேருந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த வேர்ஹவுஸ்க்கு வரும், அங்கிருந்து டிமாண்ட் இடங்களுக்கு போகும். சாதாரணமாக சிங்கிள் வேர்ஹவுஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துக்கெல்லாம் நடுவாக இருக்கிற ஒரு பாயிண்டில் அது வரும், அமையும். அதுலேருந்து பக்கத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்லேயும் இப்போது சப்ளை பார்த்திங்கன்னா 800, 600, 500, டிமாண்ட் 300, 200, 400, 250. ஸோ இந்த நம்பர் வேறுபடுவதனால கொஞ்சம் எங்கே நம்பர் அதிகமாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கிட்டக்க வரா மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அது நமக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கிட்ட வரா மாதிரி இருக்கும். இதே நம்ம 2 வேர்ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணத்துக்கு காமிச்சோம். காண்பித்த பொழுது நம்ம சொன்னோம், இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் அவ்வளவு எளிதானதல்ல, கொஞ்சம் அது கடினமானது அப்படின்னு சொன்னோம். சால்வ் பண்ணுறது அப்படின்னா என்னங்கிறத கூட நம்ம பார்க்கணும். ஏன்னாக்க சாதாரணமாக ஒரு 2 இடத்துல பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பேர். ஆனால் அந்த சொல்யூஷன் ஏதாவது ஒன்று மினிமைஸ் பண்ணணும், குறைக்க வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், எல்லாமே ஒன்று காஸ்ட், செலவை குறைக்கும், அல்லது டைம், நேரத்தை குறைக்கும். இதில் செலவை குறைக்கும் படி நம்ம பார்த்தோம். நம்ம இதை பார்த்த பொழுதே நம்ம இன்னும் ஒன்று நடந்தது. இதுக்கு 2 வேர்ஹவுஸுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து இங்கே வச்சுருக்கோம். இது எக்ஸலில் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் வேறு விதமான சொல்யூஷனும் கிடச்சிது. கிட்டத்தட்ட அதே காஸ்ட் வேல்யூ வரா மாதிரி, இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட இருந்தது, அந்த மாதிரி கிடச்சிது. அது எதனாலனாக்க இந்த எப்படி சால்வ் பண்ணுகிறது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோவா புரிந்து கொள்வது கடினம். சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, அது கரெக்ட் சொல்யூஷன் தானா இல்லையா அப்படின்லாம் சொல்வது கொஞ்சம் கடினம். ஏன்னா அதில் நான்லீனியாரிட்டி இருக்குது. நான்லீனியாரிட்டி இருக்கும்போது அது சால்வ் பண்ணும் முறை வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் சொல்யூஷன் ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணும்போதும் ஒவ்வொரு சொல்யூஷன் வர சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக என்ன சொல்யூஷனோட ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வர்ற சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம். இதற்கு முன்னால் நம்ம பார்த்தபோது சிங்கிள் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அப்படின்னாக்க இந்த கிராவிட்டி மாடல் அது மாதிரி பண்ணுவோம், மல்டிபிள் ஃபெசிலிட்டினாக்க செட் கவரிங்கில் பண்ணுவோம் அப்படின்னு படித்தோம். இது 2 பண்ணியிருக்கோம், ஆனால் இது கிராவிட்டியில் தான் நான் காமிச்சிருக்கேன். ஆக செட் கவரிங்கில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த உதாரணத்தில் பார்க்கலாம். இது ஒரு செட் கவரிங் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். அதாவது ஆக்சுவலாக வர்டெக்ஸ் கவரிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த படத்தில் 8 புள்ளிகள் இருக்கின்றன, நோட்ஸ் என்று பெயர். அதுக்கு 1, 2, 3, 4, 8 இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கின்றன. முந்தைய உதாரணத்தில் 7 இருந்தன. ஆனால் வித்தியாசம் என்னன்னாக்கா முந்தைய உதாரணத்தில் இங்கே காண்பித்தது போல் C2 பக்கத்தில் ஒரு 600ன்னு எழுதியிருக்கு. அந்த 600 என்ன அர்த்தம்னா 600 பொருட்கள் அந்த இடத்திலிருந்து செல்கின்றன. ஏன்னா அது நீல கலர், அது சப்ளை செல்கின்றன அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம அதை கொடுக்கல, அதாவது அந்த புள்ளி சம்மந்தப்பட்ட சப்ளையோ டிமாண்டோ கொடுக்கல, அப்படியே தான் வச்சுருக்கோம். இதில் முக்கியமானது கனெக்டிவிட்டி. இப்போ 1, 5 கனெக்ட் ஆகிருக்கு, 1, 4 கனெக்ட் ஆகலை. ஆக 1 அப்படிங்கிற புள்ளியில் நம்ம வேர்ஹவுஸை வச்சோம்னாக்க அந்த வேர்ஹவுஸிலிருந்து 4க்கு அனுப்ப முடியாது, ஏன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகவில்லை.
இங்கே கேட்கலாம் 1லேருந்து 5க்கு போயிட்டு 5லேருந்து 8க்கு போயிட்டு 8லேருந்து 4க்கு வர முடியுமேன்னு கேட்கலாம். ஆனால் இந்த பாடத்தினுடைய அசம்ஷன் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் இல்லைன்னாக்கா அனுப்ப முடியாது. முன்னர் சொன்னது போல் 1 அப்படிங்கிற புள்ளியும் 4ங்கிற புள்ளியும் கனெக்ட் ஆகலை. அதனால் 1ங்கிற இடத்துல ஃபேக்ட்ரியோ வேர்ஹவுஸோ வைத்தால் 4 அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளால் பொருட்களை அனுப்ப முடியாது, அங்கிருந்து பொருட்கள் வரவும் முடியாது. அதே போல் 6, 8 அந்த மாதிரி 1, 6 அதெல்லாம் முடியாது, 1, 5 முடியும். இப்போ ஆக இதில் என்ன ஆகும், 1ங்கிற இடத்துல ஃபேக்ட்ரி வச்சோம்னாக்க கஸ்டமர் 1, கஸ்டமர் 5 இந்த 2 பேரையும் மீட் பண்ண முடியும். ஃபேக்ட்ரி அல்லது வேர்ஹவுஸ். ஃபேக்ட்ரி அப்படின்னாக்க பொருட்களை உற்பத்தி செய்வது, வேர்ஹவுஸ் அப்படின்னாக்கா பொருட்கள் வந்து சேரும் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா பொருட்களை உற்பத்தி செய்து நேராக கஸ்டமருக்கு அனுப்புறது. ஸோ இந்த 8 புள்ளிகளும் 8 இடங்கள் கஸ்டமர்கள் இருக்கும் இடங்கள். இப்போ ஒன்றில் ஒரு வேர்ஹவுஸை வச்சோம்னாக்கா பொருட்கள் வேர்ஹவுஸுக்குள்ளே எப்படி வருகின்றனங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கல. வேர்ஹவுஸில் இருந்து பொருட்கள் செல்கின்றன. ஸோ 1ங்கிற இடத்துல வச்சோன்னா 1ங்கிற கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ண முடியும், 5ங்கிற கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ண முடியும், மீதி எதையும் மீட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 5ல் வச்சிங்கனாக்கா 1, 3, 5, 8 4 பேரோட டிமாண்டை மீட் பண்ண முடியும். அதான் அர்த்தம், இந்த படத்துக்கு அதுதான் அர்த்தம். இதே ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தது எடுத்துக்கொண்டால் 1ங்கிற இடத்துல ஃபேக்ட்ரி செட் பண்ணானாக்க அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து உற்பத்தியாகும் பொருட்கள் 1ங்கிற இடத்தினுடைய டிமாண்டுக்கும் 5ங்கிற இடத்தினுடைய டிமாண்டுக்கும் அனுப்ப முடியும். அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இந்த லொக்கேஷனில் ஃபேக்ட்ரி வேர்ஹவுஸுங்கிற வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொன்னாலும் ஃபேக்ட்ரிங்கிறது பொருட்களை உற்பத்தி செய்யும் இடம், வேர்ஹவுஸுங்கிறது பொருட்கள் வந்து சேர்ந்து அங்கிருந்து வெளியே செல்லும் இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 8 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு 8 டிமாண்டு. டைரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து மீட் பண்ணலாம், வேர்ஹவுஸ்லேருந்து மீட் பண்ணலாம். ஆக கேள்வி இதில் என்னன்னாக்க இந்த 8 பாயிண்ட்டுக்குள்ளே தான் லொக்கேட் பண்ண போகிறோம். முன்னால் பார்த்த உதாரணத்தில் இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 7 இடங்கள் இருந்தன. ஆனால் வேர்ஹவுஸ் அந்த 7 இடத்துல ஒரு இடத்துல இல்லை, நடுவில் ஒரு இடத்துல இருந்தது. ஆனால் இங்கே வந்து இந்த உதாரணத்தில் இந்த 8 இடத்துக்குள்ளே தான் அதே இடத்துல தான் வேர்ஹவுஸை வைக்க போகிறோம். உதாரணத்துக்கு 1க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற இடத்துல வேர்ஹவுஸை வைக்க போகிறதில்ல. ஆக இந்த 8 இடங்களில் எத்தனை இடங்களில் வேர்ஹவுஸ் அல்லது ஃபேக்ட்ரியை நாம் ஆரம்பிக்க அல்லது திறக்க வேண்டும்? இப்போ எல்லாருடைய டிமாண்டையும் மீட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருங்க, அந்தந்த இடத்துலையும் ஒரு வேர்ஹவுஸ் 8 வேர்ஹவுஸ் 8 இடத்துல வச்சுட்டோம்னாக்க நமக்கு பிரச்சனையே இல்லையேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு வேர்ஹவுஸை பண்ணுறதுக்கு நிறையா பணம் செலவாகும். இப்போ பணத்தை வந்து நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு வரல, கொடுக்கப்படவில்லை. அதனால நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் வேர்ஹவுசஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரி, எவ்வளவு குறைந்த அளவு எடுக்க முடியும், எவ்வளவு குறைந்த அளவு வேர்ஹவுஸையும் ஃபேக்ட்ரியும் வைத்தால் நம்மளால் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்வி. அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் வைத்தால் போதும் இந்த 8 பாயிண்ட்டுக்கு. 3, 4, 5 இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன். 3, 4, 5 ஒரு சொல்யூஷன். நம்ம வந்து 4, 5, 7 கூட நம்ம ஒரு சொல்யூஷனாக வச்சுக்கலாம். 4, 5, 7 இப்போ 3, 4, 5 வச்சோம்னாக்கா 1 வந்து 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 2 வந்து 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 3 வந்து அதுவே ஒரு இது, 4ம் அதுவே, 5ம் அதுவே, 6 வந்து 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 7 3ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 8 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3க்கு பதிலாக 7 வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ 3 7ஓட கனெக்ட் ஆகிடும். ஸோ 3 இடங்கள் தேவை. அது 3, 4, 5ன்னு இந்த சொல்யூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3, 4, 5, 7 கூட இருக்கலாம், இன்னும் கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமான கேள்வி 3 இடங்களில் நாம் ஃபேக்ட்ரி அல்லது வேர்ஹவுஸை திறக்க ஆரம்பிக்க வேண்டும். 2 இடத்துல செய்ய முடியுமா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முடியாது. எப்படி நமக்கு தெரியும் 2 இடத்துல செய்ய முடியுமா முடியாதாங்கிறது? ஒன்று பார்வை மூலமாக. இப்போ 1, 2னாக்க வராது, 1, 3னா வராது, 1, 4னா வராது, அந்த மாதிரி போட்டுட்டே போகலாம். அதற்கு வேறு ஏதாவது ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா பண்ண முடியும். அதற்கு அதான் இந்த கவரிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது.
அது என்ன பண்ணுவோம்னா yi ஈக்குவல் டு 1 இஃப் வி ஓப்பன் அ ஃபெசிலிட்டி இன் சிட்டி ஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோடைய சொல்யூஷன் வந்து y3 ஈக்குவல் டு 1, y4 ஈக்குவல் டு 1, y5 ஈக்குவல் டு 1. சிட்டி 3, சிட்டி 4, சிட்டி 5ல் திறந்துருக்கும். இப்போ ஒரு சிட்டியில் நம்ம திறக்கிறோம்னாக்க எல்லா 8 சிட்டியும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ சிட்டி 1ல் திறந்தால் y1 ப்ளஸ் y5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. சிட்டி 1ல் திறந்தால் 1உடைய டிமாண்டையும் 5உடைய டிமாண்டையும் மீட் பண்ண முடியும். சிட்டி 2ல் திறந்தால் y2 ப்ளஸ் y4 ப்ளஸ் y7, ஏன்னா 2ல் நம்ம திறந்தால் 2ஐ மீட் பண்ண முடியும், 4ஐ மீட் பண்ண முடியும், 7ஐ மீட் பண்ண முடியும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 3ல் திறந்தால் y3 ப்ளஸ் y5 ப்ளஸ் y7 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 4ல் திறந்தால் y4 ப்ளஸ் y8 ப்ளஸ் y6 ப்ளஸ் y2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 5ல் திறந்தால் y1 ப்ளஸ் y5 ப்ளஸ் y8 ப்ளஸ் y3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 6ல் திறந்தால் y4 ப்ளஸ் y6 ப்ளஸ் y7 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 7ல் திறந்தால் y2 ப்ளஸ் y6 ப்ளஸ் y3 ப்ளஸ் y7 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 8ல் திறந்தோன்னா y8 ப்ளஸ் y5 ப்ளஸ் y4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. 8 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும் 8 இடத்துக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3. எவ்வளோ ஃபேக்ட்ரி திறக்கிறோங்கிறது குறைவான அளவு ஃபேக்ட்ரி திறக்கணும். அதனால மினிமைஸ் y1 ப்ளஸ் y2 அப் டு y8. y வந்து பைனரி, அதாவது இந்த yங்கிற வேரியபிள் ஒன்று 0 எடுத்துக்கும் இல்லை 1 எடுத்துக்கும். இது பேர் பைனரி இன்டீஜர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர். இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் கோர்ஸில் சில நேரங்களில் கற்றுக்கொள்வோம். சில சிலபஸில் இருக்கும். சில சமயம் நம்ம இன்ட்ரெஸ்ட்லேயே பைனரி படிக்கலாம். தெரிந்திருக்கலாம், உங்களுக்கும் தெரிந்திருந்தால் இன்னும் எளிதாக இருக்கும். இதுவரையில் நீங்கள் அதை படிக்காமல் இருந்தால் இதை படிக்கலாம், கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதை வந்து ஒரு சின்ன ஆப்டிமைசேஷனாக சால்வ் பண்ண முடியும். இதையும் எக்ஸலில் போட்டு காட்ட முடியும். ஆனால் போட்டு காட்டல. இது போட்டு காட்டினதுக்கு வந்த சொல்யூஷன் நான் 3 இதை இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ 3 இடங்களில் இதை வைக்க வேண்டும். இந்த சால்வ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்க நம்ம வந்து வெறுமன கனெக்டிவிட்டியை மட்டும் வச்சுட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். 1 அப்படிங்கிற பாயிண்டில் வச்சா 4 மீட் பண்ண முடியாது. எந்த பாயிண்டில் வச்சா எதெல்லாம் மீட் பண்ண முடியும், எதெல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரெண்டையும் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் கேப்சர் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு மினிமைஸ் தி நம்பர் ஆஃப் பிளேசஸ்னு போட்டு விட்டோம். அதான் ஒரு கவரிங். இது வந்து எல்பி கிவ்ஸ் பைனரி சொல்யூஷன். இது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ணால் கூட சில நேரங்களில் நமக்கு பைனரியாகவே ஆன்சர் வந்துடும், சில நேரங்களில் வராது. அதுக்கு நிறைய தியரிலாம் இருக்குது. அது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் படிப்போம். இந்த பாடத்தில் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ சீரியஸாக அந்த தியரிலாம் படிக்க மாட்டோம். ஆனால் எக்ஸல் மாதிரி ஒரு சால்வர் மூலமாக சால்வ் பண்ணும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப எளிமையாக அது முடிஞ்சு போய், ஏன்னா சின்ன கணக்குகள் இதெல்லாம். ஈவன் ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக போகாது இந்த கணக்கு. ஒரு 8-10 வேரியபிள் 12 வேரியபிளுக்கு மேலே போகாது. அதனால் எக்ஸலில் நம்மளால் சுலபமாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, டிமாண்ட் ஃபிகர்ஸ் நம்ம கொடுக்கல, அதனால் கெப்பாசிட்டி ஃபிகரும் கொடுக்கல. இப்போ 5ங்கிற பிளேஸில் ஒரு வேர் ஹவுஸை திறந்தால் அந்த வேர் ஹவுஸுக்கு என்ன கெப்பாசிட்டிங்கிறத நம்ம சொல்லலை. அப்படி சொல்லாததுனால இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி என்று எடுத்துக்கொள்வோம். நிறையா கெப்பாசிட்டி இருக்குது. எவ்வளோ வேணால் அதுக்குள்ளே கொண்டு வரலாம், எவ்வளோ வேணால் எடுத்து கொண்டு போகலாம். காஸ்ட் கொண்டு வரல, அந்த ஃபேக்ட்ரியை செட் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டுன்னு கொண்டு வரல. இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லலை. இப்போ 5ல் ஒன்று லொக்கேட் பண்ணியிருக்கோம், 1உடைய டிமாண்டை மீட் பண்ண போகிறோம். எவ்வளவு டிமாண்டுன்னு சொல்லலை, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லலை. அதனால டிஸ்டன்ஸ்னால காஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் சின்ன ஒரு மாதிரி எலிகண்ட் ஃபார்முலேஷன், நல்ல சின்னதாக எளிமையாக ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம காஸ்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியை வைக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு செலவாகும், 1 டைம் இவ்வளவு செலவாகும், அந்த இதை நம்பர் கொடுத்துருக்கோம். 5ல் 800, 4ல் 800, 7ல் 200. நம்ம 5, 3, 4, 5 சொன்னோம். ஸோ 800 + 800 + 200 1800 ரூபா இங்கே செலவாகும். இப்போ இதே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்யூஷன் போட்டோம்னாக்க 1ல் 8ல் 3ல்
அது மாதிரி ஒரு சொல்யூஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 2 3 4 5 இடத்துல லொக்கேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம எங்கெல்லாம் லொக்கேட் பண்ணுறோன்னு கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் காஸ்ட் கம்மியாக இருக்கோ அங்கே லொக்கேட் பண்ணிட்டுருக்கோம். 4ல் 800 போட்டோம், 4லேருந்து எடுத்துட்டோம், அது வேணாம், 800 ஆறுது வேண்டாம். 6ல் போட்டால் 100ல் முடிஞ்சு போயிடும், 2ல் போட்டால் 200ல் முடிஞ்சு போயிடும், 8ல் போட்டால் 100ல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸோ காஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது மினிமைஸ் தி காஸ்ட் ஆஃப் லொக்கேஷன், மினிமைஸ் CIYI. CIங்கிறது காஸ்ட் ஆஃப் லொக்கேட்டிங் அ ஃபெசிலிட்டி இன் பிளேஸ் I. YI equal to 1 if we locate a facility in place I. ஸோ CIYI போடும்போது மினிமைஸ் YI போட மாட்டோம். எங்கே வந்து செலவு குறைகிறதோ அதை மட்டும் காமிச்சிருக்கோம். இது ஒரு கவரிங் ப்ராப்ளம். அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதன் பெயர் P மீடியன் ப்ராப்ளம் என்று பெயர். சில சமயங்களில் K மீடியன் ப்ராப்ளம் என்றும் அதை சொல்வதுண்டு. P மீடியன் அல்லது K மீடியன் எது வேணால் சொல்லலாம். அந்த P மீடியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குரூப்பிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம 8 பாயிண்ட் வந்து குரூப்பாக கொடுங்க, குரூப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா எத்தனை குரூப்புன்னு முதல்ல கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம் 3 குரூப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 3 குரூப்பை பண்ணுறதுக்கு பல விதங்களில் இதை செய்ய முடியும். முதல்ல என்ன பண்ணுறோம், 3 பாயிண்ட் இங்கே இப்படி எடுத்துக்கிறோம். 8 3 6ங்கிற 3 நடுவாக இருக்கிற 3 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 3 பாயிண்ட்டை எடுத்துட்டு மீதி 5 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குரூப் இதோட போகும் அப்படின்னு கணக்கு போட்டோம்னாக்கா இப்படி வந்துடும். 3 பாயிண்ட்டை கொடுத்து விட்டு 3 6 8 கொடுத்து விட்டால் மீதி இருக்கு பாருங்க, 1 வந்து அது ப்ளூ கலரில் இல்லை, அது கொடுக்கப்பட்ட புள்ளி அல்ல. ஆக 1 வந்து இந்த 3 ப்ளூ கலரில் இருக்கு, நம்ம சூஸ் பண்ண 3 அதில் எது பக்கத்தில் இருக்கோ அதோட போய் சேர்ந்துக்கும். ஸோ 1 வந்து 8ஓட சேர்ந்துக்கும், 2 6ஓட சேர்ந்துக்கும், 3 அது பாயிண்ட், அதனால அது தன்னுடனே சேர்ந்து கொள்ளும். 4 வந்து 6ஓடைய சேர்ந்துக்கும்னு வச்சுக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்குன்னு வைத்துக்கொள்ளலாம். 5 8ஓட சேர்ந்துக்கும், 6 அதனோட சேர்ந்து கொள்ளும், 7 3ஓட சேர்ந்துக்கும், பக்கத்தில் இருக்கு, 8 தன்னுடனே சேர்ந்து கொள்ளும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க 1 5 and 8 ஒரு குரூப்பாக இருக்கும், 3 and 7 ஒரு குரூப்பாக இருக்கும், 2 4 and 6 ஒரு குரூப்பாக இருக்கும். சாதாரணமாக இந்த 8 பாயிண்ட் இருக்கு, 3 பண்ணணும் அப்படின்னு நடுவில் இருக்கிற 3 வச்சுக்கிறது ஒரு விதத்தில் அது ஒரு விதமாக பண்ணுவது. இன்னொரு விதம் என்னன்னாக்கா தள்ளி இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்துக்கொண்டு இப்போ 1 2 7 அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஸோ 1 2 7 எடுத்துக்கொண்டு செய்யும்போது 3 ஆட்டோமேட்டிக்காக 7ஓட தான் சேர்ந்துக்கும். 4 வந்து இந்த கணக்கில் 1ஓட சேர்ந்துக்கும்னு வச்சுக்கலாம். 5 வந்து 1ஓட சேர்ந்துக்கும், 6 வந்து 2ஓட சேர்ந்துக்கும், 7 அதனுடைய சேர்ந்து கொள்ளும், 8 வந்து 1ஓட சேர்ந்து. அப்போ வேறு சொல்யூஷன் வரும். ஆனால் 3 பாயிண்ட் சொன்னால் இந்த மாதிரி இது ஒரு விதமாக சால்வ் பண்ணுவது. இந்த 3 பாயிண்டினுடைய பேர் வந்து தே ஆர் கால்டு மீடியன்ஸ். சில சமயங்களில் சீடு பாயிண்ட்னு சொல்லுவோம், சில சமயம் மீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் P மீடியன் அல்லது K மீடியன். P ஈக்குவல் டு 3னா 3 மீடியன் வச்சுட்டு பண்ணுறோம், K ஈக்குவல் டு 3னா 3 மீடியன். ஸோ 3 மீடியனை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னாக்கா மீதி 5ம் அந்த மீடியன் பக்கத்தில் போய் சேர்ந்துக்கும். இது மேத்ஸில் படிச்சிருக்கோம். 8 பாயிண்டில் 3 பாயிண்ட்டை சூஸ் பண்ணோன்னா 8C 3 ways. 8 into 7 into 6 by 1 into 2 into 3 56 விதமாக செய்ய வேண்டும் எனிமரேட் பண்ணான்னாக்க. அதனால எனிமரேஷன் யூஸ் பண்ண மாட்டோம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப அதிகமாக 100 பாயிண்ட் இருக்குது, 40 வேணும்னா 100C 40ன்னு போயிடும், அதெல்லாம் பண்ண மாட்டோம், ரொம்ப பெரிய நம்பர் ஆகிடும். இது மாதிரி சின்ன கணக்குகளுக்கெல்லாம் சம்டைம்ஸ் வந்து எல்லா சொல்யூஷனையும் போட்டு பார்த்து பெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடும். கணக்கு பெரிதாக ஆக அந்த மெத்தட் பண்ண முடியாது, எனியூமரேஷன்னு பேர், அது பண்ண முடியாது. அதனால வேறு விதமாக அதை சால்வ் பண்ணுவோம், ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரி விதமாக. ஸோ இதற்கு ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி வரும். இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற கோர்ஸில் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் படித்தோம்னாக்கா வரும். போன பாடம் கூட இன்டிஜர் ப்ரோக்ராமிங் தான். இன்டிஜர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் இதை போட முடியும்ன்ட்டு.
அது ஒரு தனி பாடம். இப்போ நீங்கள் எம்பிஏ பாடம் படித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஒரு சப்ஜெக்டாக வரும். நீங்கள் எம்இ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சில சமயம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் நிறைய இது படிப்போம். சில சமயம் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் கூட அவங்களுக்கு வரும், சிஏ படிக்கிறவர்களுக்கு வரும். அந்த மாதிரி பல பாடங்களில் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சுங்கிறது வரும். அதுலேருந்து சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம், லீனியர் ப்ரோக்ராமிங், இன்டிஜர் ப்ரோக்ராமிங் எல்லாம். இந்த சப்ளை செயின் வந்து அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்து எங்கே ஃபேக்ட்ரியை வைக்கிறது அப்படிங்கிறது அப்ளிகேஷன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னாக்க இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் வைத்துக்கொண்டு சால்வ் பண்ணுவது. ஆக இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறோம்னா, xjj ஈக்குவல் டு 1 if point j is a seed or a median. கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் 8 is a seed, 3 is a seed, 6 is a seed. So x88 is equal to 1, x33 equal to 1, x66 equal to 1. xij equal to 1 if a non-median is assigned to median j. கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் 1 is a non-median, so x18. x15 வராது, ஏன்னா 18ஓட உட்காந்துருக்கு, ஸோ x18. x26. x2 வந்து வேறு எதோடையும் அட்டாச் ஆகாது, ஒரு மீடியனோட தான் அட்டாச் ஆகும். 26. அதே மாதிரி 46 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 8 பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஏதாவது டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 1 to 2 டிஸ்டன்ஸ் தெரியும், 1 to 3, 1 to 4, 1 to 5 எல்லா டிஸ்டன்ஸும் தெரியும். 1 to 1 டிஸ்டன்ஸ் 0. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் இட் செல்ஃப் இஸ் 0. மற்ற டிஸ்டன்சஸ்லாம் தெரியும். அண்ட் டிஸ்டன்சஸ் ஆர் சிமெட்ரிக். 1 to 2 இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 2 to 1 இருக்கும். சிமெட்ரின்னு பேர் அதுக்கு. ஸோ 8x8 டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். டயக்னல்லாம் 0ல் இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். அதனால் இந்த 3 பாயிண்ட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி சூஸ் பண்ணுவோம் என்றால், we minimize dij xij. அந்த டிஸ்டன்ஸையும் அந்த xijவையும் பெருக்கிட்டு மினிமைஸ் பண்ணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி வரும்? மொத்தம் நமக்கு 3 சீட் பாயிண்ட் வேணும். அதனால சிக்மா xjj ஈக்குவல் டு p. ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு பாருங்க, அது ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். சிக்மா xjj ஈக்குவல் டு p. x11 plus x22 plus x33 x44 plus x55 plus x66 plus x77 plus x88 equal to 3. 8ல் 3 தான் சூஸ் பண்ணுறோம். கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் 33, 66, 88 சூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிமைசேஷனில் அது சூஸ் பண்ணும். அடுத்தது வந்து xij ஈக்குவல் டு 1 முதல்ல இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபார் எவ்ரி ஐ 8 பாயிண்ட்டுக்கு 8 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காங்க. இப்போ பாயிண்ட் 1 எடுத்துனீங்கன்னாக்கா அது சீடாக இருக்கலாம், அது நான் சீடாக இருக்கலாம். கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் அது நான் சீடு, அதனால் அது வந்து வேற ஒருத்தரோட போய் சேர்ந்துக்கும். ஸோ பாயிண்ட் 1 தன்னோட எப்போ சேர்ந்து கொள்ளும்னா அது சீடாக இருக்கும் பொழுது. அதர்வைஸ் இட் வில் கோ டு அ நான் சீட். நமக்கு தெரியாது அது சீடாக இருக்க போகிறதா நான் சீடாக வரப்போகிறதாங்கிறது நமக்கு இந்த ஆப்டிமைசேஷனில் தெரியாது. கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் அது நான் சீடு, ஆனால் அது ஒரு பாயிண்டோட தான் சேர்ந்துக்கும். இந்த இடத்துல 8ஓட சேர்ந்துக்கிறது, மற்ற எதோடையும் சேராது. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டும் ஒன்று தன்னோடனே சார்ந்து கொள்ளும், அது சீடாக இருந்தால். அது சீடாக இல்லாவிட்டால் அது இன்னொரு பாயிண்டோடு சார்ந்து கொள்ளும். அந்த இன்னொரு பாயிண்ட் ஒரு சீடாக இருக்க வேண்டும், அது அடுத்ததில் வருது. எந்த பாயிண்ட் 3 பாயிண்டோட போய் சார்ந்து கொள்ளும்? பக்கத்தில் இருக்கிறதோட போய் சேர்ந்து கொள்ளும். அதனால தான் மினிமைஸ் dij xij. பக்கத்தில் இருக்கும்போது dij கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால dij xij கம்மியாக இருக்கும். கடைசி கன்ஸ்டன்ட் வந்து நான் சீடாக இப்போ பாயிண்ட் 1 அப்படின்னாக்க இந்த கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் அது 3ஓடையோ 6ஓடையோ 8ஓடையோ தான் சேரணும். 2ஓட சேராது, 4ஓட சேரக்கூடாது. 4 பக்கத்தில் இருந்தால் கூட 4ஓட சேர முடியாது, ஏன்னா 4 சீடு இல்லை. அதற்காக இந்த சிக்மா xij less than equal to n into xjj என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் ஒரு 8 கன்ஸ்டன்ட் முதல்ல, அப்புறம் 1, அப்புறம் 8, 17 கன்ஸ்டன்ட் வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் வச்சுட்டு. இந்த சின்ன கணக்குனால எக்ஸலில் சால்வ் பண்ண முடியும். இந்த கணக்கு பெருசாக ஆக இதை சால்வ் பண்ணுறது கஷ்டம். சின்ன கணக்கை சால்வ் பண்ணணும். சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி கணக்குகளை பார்க்கும்போது ஒரு பெரிய ஏரியா டெரிட்டரி இருக்கும். இப்போ கம்பெனிஸ் இந்த மாதிரி கணக்கு போடணும் அப்படின்னாக்கா இதில் 8 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 8 கஸ்டமர்
10 கஸ்டமர், 20 கஸ்டமர், எந்த லெவலில் கஸ்டமரை டிஃபைன் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ சிட்டி லெவலில் டிஃபைன் பண்ணிங்கன்னா சர்டன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரும். சிட்டிக்குள்ளே ஏரியா வைஸ் பண்ணால் இன்னும் அதிகமாக வரும். ஸ்டேட் வைஸ் போட்டிங்கன்னா கம்மியாக வரும். ஸோ எப்படி கஸ்டமரை டிஃபைன் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மேத்தமேட்டிக்கலாக பார்க்கும்போது எவ்வளோ கஸ்டமர் இருக்குங்கிறத கொடுத்துருவாங்க கணக்கில். இதில் 8. ஒரு உதாரணத்துக்கு 400 இருக்க கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு 10 குரூப் பண்ணுங்கன்னா 400C10 எவ்வளோ பெரிய இது வரும். அதனால் நம்பர் அதிகமாக ஆக இது வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது சால்வ் பண்ணனா இந்த சால்வ் பண்ணது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். 3, 6, 8 வச்சு கொடுக்குறோம். அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் வந்து இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். இது ஒரு சொல்யூஷன். 6, 7, 8ல் வந்து மீடியனாக எடுத்துக்கிறது. ஸோ 1 வந்து 8ஓட போகும், 2 வந்து 6ஓட போகும், 3 வந்து இதுபடி 7ஓட போகிறது, 4 வந்து இதுபடி 6ஓட போகிறது, 5 வந்து 8ஓட போகும், 6, 7, 8 மீடியன்ஸ். இது ஒரு சொல்யூஷன். இங்கே காண்பித்திருக்கிறோம். இங்கே இதோட போகிறது. இதை முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, இப்போது இது இங்கே கொடுத்துருக்கு 8x வரும் சொல்யூஷனில். இந்த சொல்யூஷனில் வந்து x33, x66, x88, அப்புறம் x18, x26, x46, x58 அப்படின்னு வரும். ஆக 8 டேர்ம் தான் இருக்கும். மேலே ஆக்சுவலாக 64 டேர்ம் இருக்குது டிஏஜே எக்ஸ்ஐஜேல. அந்த 64 டேர்மில் 8 டேர்ம் தான் வரும். எக்ஸ்ஐஜே 1 எடுத்துக்கும். மீதி 56 டேர்மில் 0 தான் எடுத்துக்கும். ஆக 8 டேர்ம் தான் ஆக்டிவாக இருக்கும் 64 டேர்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். அந்த 8 டேர்மில் கூட 3 சீடு வந்துடும். ஸோ சீடுடைய டிஸ்டன்ஸ் 0. ஆக 5 நான் சீடு தான் ஆக்டிவாக இருக்கும். 64 டேர்மில் 5 டேர்ம் தான் ஆக்டிவாக இருக்கும். இந்த சொல்யூஷன்லேயும் அதே மாதிரி இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் வந்த சொல்யூஷன். ஆக 5 தான் ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கிற 5 பின்னாடி கொடுத்துருக்கு. 18, 26, 37, 46, 58. இது இந்த 5ஓடைய டிஸ்டன்ஸ் தான் வரும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வேர் ஹவுஸ் லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். இந்த 6, 7, 8ங்கிற இடத்துல நம்ம வேர் ஹவுஸை வச்சுடலாம். இந்த 8ல் வச்ச வேர் ஹவுஸ் 1, 5 and 8 மீட் பண்ணும். ஸோ இந்த குரூப்பிங் ப்ராப்ளம் அப்படியே வந்து லொக்கேஷன் ப்ராப்ளமாக மாறிவிடும். 6ல் வைக்கிறது 2, 4 and 6 மீட் பண்ணும். 3ல் வைக்கிறது 3 and 7 மீட் பண்ணும். ஆனால் இதில் வந்து காஸ்ட் கொடுக்கல. இப்போ 3ல் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், 7ல் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கொடுக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3ல் வைக்கிறது 3ல் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி செலவாகும்னாக்கா 7ல் வைக்க வேண்டாம், 3ல் வச்சுடலாம். இது வெறுமனே டிஸ்டன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். இது வந்து பி மீடியன் அல்லது கே மீடியன் என்று பெயர். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. இதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு 4-5 மாடல்ஸ் பார்ப்போம். அந்த ஒரு மாடலுக்கும் என்ன உபயோகம், அது எப்படி சப்ளை செயினோட ஒன்றி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.